ரைட் டைம்ல டெய்லர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நானே சின்ன வயசுல இருக்கும்போது அந்த ஸ்ட்ரகிள்லாம், அண்ணா எப்பனா ரெடி ஆகும் போய் நிறைய வாட்டி நின்று இருக்கேன். டெய்லர்ஸ் won't be able to tell you what will suit you. முக்காவாசி பேர் என்கிட்ட வரவங்க சொல்றது வந்து பஸ்ட் சைஸ் இல்லை வந்து ஹிப் சைஸ் இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கா? லைக் டேப் இல்லாமல் நார்மலாக ஒரு ஜீனை நம்ம வந்து வாங்குறோம் அப்படின்னா கழுத்தில் வச்சு வேஸ்ட் வந்து இங்கே ரெண்டும் மேட்ச் ஆகணும். ஹேண்ட் இருக்கு இல்லையா இங்கே வரைக்கும், அதை வந்து வேஸ்ட்குள்ளே ஃபிட் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸே கலாய்ப்பாங்க, நீ மட்டும் புதுசாக போடுற, ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. ஐசே நோ நான் பண்ணுறது யாருக்கும் பண்ண மாட்டேன். இன்னொருத்தவங்க அதே மாதிரி போட்டுருந்தா எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்காது. சில பேருக்கு செஸ்ட் அப்போ பாடி ஸ்மாலாக இருக்கும், லோவர் பாடி பெருசாக இருக்கும், அப்போ இங்கே மட்டும் கொடுத்தா டைட்டாக இருக்கும். அதுக்கு வந்து கஸ்டமைசேஷன் போகணும். நீங்கள் பிடிச்ச கலரில், நீங்கள் பிடிச்ச டிசைனில். ஸ்மால் பஸ்ட் இருக்கவங்க அவங்க எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் பார்க்க நல்லாயிருக்கும்? பெரிய பஸ்ட் இருக்கவங்க ஓப்பன் நெக்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். சின்ன பஸ்ட் இருக்கவங்க க்ளோசர் நெக்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். டைட்டாக போட்டால் தான் ஒல்லியாக தெரியும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆக்சுவலி கிடையாது. ஓகே, அது தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். வரும் வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் வாங்கி படியுங்கள். இப்போ நம்மளோட சவுத் இந்தியன்ஸ்க்கு ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ஃபேப்ரிக்லாம் என்ன சொல்வீங்க? இல்லை இந்த ஃபேப்ரிக் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோவா யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா அது என்ன சொல்வீங்க? இட்ஸ் யூஸ்வலி பீரியட் ஆஃப் டைம். நம்ம எவ்வளோ நேரம் போடுறதுன்னு, பிகாஸ் இதை டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் யாரும் கேட்க போகிறது இல்லை. அழகாக இருக்குல்ல, அப்புறம் ஏன் அவாய்ட் பண்ணோன்றது ஒன்று. எங்கே போகிறோம் லொக்கேஷன் பொறுத்து, நம்ம ஹாட்டான பிளேசஸ் போகிறோமா, கோல்டான பிளேசஸ் போகிறோமா, அதுக்கு தகுந்தாப்புல தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஹாட்டான பிளேசஸ்னால் வந்துட்டு நம்ம காட்டன் இஸ் வெரி வெரி மச் ப்ரிஃபரபிள் நான் சொல்வேன். ஏன்னா அது உங்களை வந்து அந்த ஸ்கின்னை வந்து நல்லா பாதுகாக்கும். இப்போ நானே வந்து வாட் ஐம் வேரிங் நவ் இஸ் காட்டன், பட் இட்ஸ் ஸ்டில் கிராண்ட். ஸோ சூஸ் யுவர் ஃபேப்ரிக்ஸ் ரைட் ஆர் ஆஸ்க் ஆர் ஹெல்ப், அவ்வளோதான். பிகாஸ் ஐ வுட் சே காட்டனில் நான் வந்து நிறைய காட்டன்ஸ் போடுவேன். பிகாஸ் ஈவன் ஐ எம் அ வெரி இரிட்டபிள் ஸ்கின் பர்சன். எனக்கு ரொம்ப பிடிக்காது, குத்துனாலாம் பிடிக்காது. அதனால நான் வந்து நிறைய காட்டன்ஸ்ல இவ்வளோ அழகாக ஃபேப்ரிக் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்து வாங்கி அந்த மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். சாஃப்டான ஃபேப்ரிக்ஸ் அந்த மாதிரி தான். சிந்தட்டிக்ஸ் நிறைய யூஸ் பண்ண பிகாஸ் நம்ம ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணும், கண்டிப்பா அப்சர்வ் பண்ணும். இப்போ நம்ம போடுற மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் அப்சர்வ் பண்ணுதுன்னா போடுற துணியை தானே அது அதுல இருந்து உள்ள டை எல்லாத்தையுமே தானே அப்சர்வ் பண்ணும். அது நம்ம உடம்புக்கும் கெடுதல் தான். ஸோ பார்த்து அந்த ஃபேப்ரிக் வந்து எவ்வளோ நேரம் போடுறீங்க, கம்மி நேரம் போடுறீங்கன்னா நீங்க ஆப்வியஸ்லி யூ கேன் choose different fabrics. நானுமே அப்படிதான். when it's a short time I go for synthetic fabrics, but if it's a long duration I go only for cottons. ஓகே, ஸோ ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்க இந்த ஃபேப்ரிக் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்கின்னியாக இருக்கவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஃபேட்டாக இருக்கும் அப்படி கிடையாது. ஃபேட்டாக இருக்கவங்க திக்கர் ஃபேப்ரிக்ஸ் அவாய்ட் பண்ணணும். பிகாஸ் இட் வில் மேக் அஸ் லுக் ஈவன் மோர் பல்கி. ஓகே, ஸோ தின்னர் ஃபேப்ரிக்ஸ் ஆர் ப்ரிஃபரபிள். ஓகே, ஃபைன். இன்னும் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெவி ஒர்க் பண்ண ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது எப்படி மெயின்டைன் பண்ணும் கரெக்டாக? ட்ரை க்ளீன். ஓகே, ட்ரை க்ளீன் பண்ணணும். அப்புறம் அப்பப்போ எடுத்து கபோர்ட்குள்ளே, பிகாஸ் நம்ம இந்த ஹெவி ஒர்க் ட்ரெஸ்ஸஸ் நம்ம ரெகுலராக போட மாட்டோம். அப்போ கபோர்ட்லேருந்து எடுத்து வெளியில வச்சு ஆர் நாட் டைரக்ட்லி ஆன் சன்லைட் படுற மாதிரி இல்லாம சும்மா காத்து படுற மாதிரி வச்சு அதை வந்து கொஞ்ச நேரம் வந்து அந்த உள்ளேயே இருந்தா அடைஞ்சு போன மாதிரி ஒரு ஸ்மெல் கூட வரும் இல்லையா, அதெல்லாம் வரக்கூடாதுன்னா அப்பப்போ இப்போ சாரீஸே வந்து பட்டு சாரீஸ்லாம் அப்பப்போ எடுத்து நாங்க எங்க வீட்டுல திருப்பி மடிச்சு வைப்போம். கொஞ்ச நேரம் வெளியில வச்சுட்டு அப்புறம் ஒரு 1 day வச்சுட்டு அப்புறம் ஐ வில் ரீஃபோல்ட் இட் இன் டிஃப்ரெண்ட் வே அண்ட் கீப் இட் இன்சைட். அதே மாதிரி போட்டோன்னே அதை வந்து ட்ரை க்ளீன் பண்ணிடலாம். இன்னொன்று, தி மோஸ்ட் பிளேஸ் தட் வி ஸ்வெட் இஸ் அண்டர் ஆர்ம்ஸ். ஸோ ஸ்வெட் பேட்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படின்றப்போ நிஜமாவே ட்ரெஸ்ஸஸ் லாஸ்ட் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு அங்கே பேட்சஸ் அசிங்கமாக வரும் இல்லையா ஸ்வெட் ஆகிறவங்களுக்கு. ஸோ நான் சில நேரத்தில் ரெகுலர் பேசிஸில் கூட ஸ்வெட் பேட்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதில் எந்த இஷ்யூலாம் வராதா? இல்லை, நம்ம இப்போ ஆக்சுவலி ஸ்வெட் பேட்ஸ் வந்து ஜஸ்ட் இஸ் காட்டன் இது மாதிரி தான். ஸோ நல்ல
இது வாங்கி பிராண்டட். பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபைன். ஸோ ஆக்சுவலி இந்த சன்லைட்ல வச்சா தான் வந்துட்டு இந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நீங்க சன்லைட் காட்ட வேணாம்னு சொன்னீங்க இந்த மெட்டீரியல்ஸ்க்கு. சன்லைட்ல வச்சா என்ன மாரி பாதிப்புகள் ஏற்படும்? கலர் ஃபேட் அவுட் ஆகும். கலர் ஃபேட் அவுட் ஆயிடும். ஓகே. இப்போ ஒர்க் பண்ண பிளவுசஸ் மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ம். அதுவுமே கலர் ஃபேட் அவுட் ஆகும். ஓகே. ஸோ டைரக்ட் சன்லைட் இல்லாம இன்டைரக்டா வர மாதிரி இப்போ ம். நிழல்ல வைக்கலாம். மைல்டான சன்லைட் இருந்தா ஓகே. நிழல் இப்போ நிழல்ல தான் வைக்கணும். ஓகே. அப்போ கூட உங்களுக்கு அந்த ஹீட் படும். இப்போ ஓகே. எதுக்கு அயர்ன் பண்றாங்க? ம். ஏன்னா அதுல ஆக்சுவலி இன்னொன்னு ஒரு விஷயம் அயர்ன் பண்றதுல வந்து ஜெர்ம்ஸும் கில் ஆகும். ஹீட் வைக்கிறோம் இல்லையா? ம். ஸோ ஜெர்ம்ஸும் கில் ஆகும். ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு நிழல்ல தான் வைக்கணும். ஆமா. இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவானதெல்லாம் நிழல்ல தான் வைக்கணும். ரொம்ப ஒர்க்டு பட்டு ம். சாரி ம், ம். யாருமே வெயில்ல போட மாட்டாங்க. ஓகே. இன்னொரு விஷயம் இருக்கு. பட்டு சாரி ஆக்சுவலி ட்ரை வாஷ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஆக்சுவலி வந்து அது பின்னாடி பெரிய சயின்ஸ் எனக்கு தெரியாது. ஓகே. ஆனா அ என்ன பொறுத்தவரைக்கும் பட்டு சாரி வந்து நான் வந்து அப்படியே வச்சுட்டு காய ம். வச்சுட்டு பண்ணுவோன்ட்டு. ம். பட் சில நேரத்துல அழுக்குப்படும். லைக் ம். நம்ம வெளில போனா சாப்பிடுவோம். ம். ஏதாவது விழும். ம். அப்படியே நம்ம ட்ரை கிளீன் பண்ணி தான் ஆகணும். இல்லாட்டி பேட்ச் பேட்ச்சா இருக்கும் ட்ரெஸ் ஃபுல்லா. ஸோ அத ஆனா நெறைய பேர் வந்து என்னோட கிளையண்ட்ஸே சொல்லுவாங்க ஹேண்ட் வாஷ் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளே. ம். ம். ஸோ ரொம்ப ஹேண்ட் தேய்க்காம வாஷ் பண்ணா சில்க் சாரில எதுவும் டேமேஜ்லாம் ஆகாதா? சும்மா தண்ணீல நனைச்சு போடுற மாரி தான். அலசி மட்டும் சும்மா அலசி போடுவாங்க. போடுறது. அந்த ஓகே. மாதிரி. ஃபைன். ஸோ இந்த நம்மளோட பஸ்ட் சைஸ் இல்ல வந்துட்டு ஹிப் சைஸ் இதெல்லாம் மெஷர் பண்றதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கா? லைக் டேப் இல்லாம அந்த மாதிரி. பெல்லி ஃபேட் ஏறுறது, இறங்குறது விமென்க்கு வந்து அந்த ஒரு ஹார்மோனல் ஆ. விஷயம்னாலே அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமன் பிரச்சனை தான். என் ம். ம். கிளையண்ட்ஸ் எல்லாருமே அத பத்தி சொல்வாங்க. ம். திடீர்னு பத்துது, திடீர்னு பத்தல அப்படின்னுவாங்க. ஸோ அது எனக்குமே இருக்கு, எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஆ பட் ஒரு நார்மலா ஒரு ஜீன நம்ம வந்து வாங்குறோம் அப்படின்னா, கழுத்துல வச்சு வேஸ்ட் வந்து இங்க 2ம் மேட்ச் ஆகணும். ஓகே. ஸோ அப்படி கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, இல் பி ரைட் ஃபார் யூ. ம். ம். தென் அ உங்க ஹேண்ட் இருக்கு இல்லையா? இங்க ம். வரைக்கும். அத வந்து வேஸ்ட்குள்ள ஃபிட் பண்ணி ம். பார்த்தோம்னா, கரெக்ட்டா இங்கேயும் இங்கேயும் வேஸ்ட் முடிஞ்சுச்சுன்னா, அதுவும் கரெக்ட்டுன்னு அர்த்தம். ரொம்ப ஈஸியான டிப்ஸ்லாம் இருக்கா? ஆமாமா. இந்த ஸ்மால் பஸ்ட் இருக்கவங்க, அவங்க எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா பார்க்க நல்லாருக்கும்? க்ளோசர் நெக்ஸ் ம். ப்ரிஃபரபிலி. ஓகே. தட் வில் கிவ் அன் இல்யூஷன் ஆஃப் நல்லா பஸ்ட் இருக்க மாதிரி. ம். பேடட் ட்ரெஸ்ஸஸ், பேடட் பிளவுசஸ் அந்த மாரி ம். ப்ரிஃபர் பண்ணலாம். ம். க்ளோசர் நெக்ஸ் இப்படி போட்டாலே ஓப்பன் நெக்ஸ் தான் நம்ம வந்து பெரிய பஸ்ட் இருக்கவங்க ஓப்பன் நெக்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். சின்ன பஸ்ட் இருக்கவங்க க்ளோசர் நெக்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அதான் கேட்க வந்தேன். இந்த பிக்கர் பஸ்ட் இருக்கவங்க வந்துட்டு என்ன மாரி மிஸ்டேக்ஸ் பண்றாங்க? இத அவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டா பார்க்க கொஞ்சம் ஆடா தெரியாது அப்டின்னா? சூசிங் த ரைட் பிரா அகெயின். ஓகே. ஸோ அது கரெக்ட்டா சூஸ் பண்ணாலே வந்து மினிமைஸ் பிரான்னு இருக்கு. ம். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ட்ரை பண்ணலாம். ஓகே. கரெக்ட்டான பிரா போட்டாலே நம்ப ஸ்பில்லேஜ் இருக்காது. ஒரு ம். பிரா போடும்போது அவங்களோட சைஸ் கரெக்ட்டா வாங்குனாங்கன்னா, ம். ஸ்பில்லேஜ் இருக்காது. ம். நீட்டா இருக்கும் பார்க்க. ஸோ ஓகே. அந்த ஒரு ரொம்ப ஓவர் டைட். ம். பின்னாடி நம்மளோட சதையெல்லாம் வெளியில தெரியிற மாதிரி. ம். ஸோ அப்போ ட்ரெஸ்ஸும் மேல வந்து ரொம்ப ஓவர் ஃபிட்டிங்கா போடாம, ம். ம். கொஞ்சம் லைக் இன்னொன்னு ஒரு மித்து இருக்கு. டைட்டா போட்டா தான் ஒல்லியா தெரிவோம் அப்படின்னு ம். நெறைய பேர் நினைப்பாங்க. கரெக்ட். ஆக்சுவலி கிடையாது. ஓகே. அது நம்ம வந்து லூஸா போடுறது கூட அத அழகா ஸ்டைல் பண்ணா அழகாவே தெரிவாங்க. ஸோ ம். ஸ்டைல் பண்றதுல தான் எல்லாம் இருக்கு. ஓகே. இப்போ யூசுவலா எல்லாருக்கும் இருக்க இன்னொரு டவுட் இதுதான். எந்தெந்த கலர்ஸ்லாம் மிக்ஸ் மேட்ச் பண்ணா நல்லாருக்கும்? சாலிட் கலர்ஸ் ஓகே. பேசிக்லி எனக்கு ஐ வில் சே அது ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லிட்டு. சாலிட் ஃபார் கலர்ஸ் ஆஸ் எக்ஸாம்பிள் இன் டார்க் கலர்ஸா? சாலிட் கலர்ஸ்னா ரொம்ப பிரிண்ட்ஸ் இல்லாம இருந்தா ஓகே. அழகா இருக்கும். ம். ஒண்ணு வந்து பிங்க் அண்ட் மெஜந்தா, ம். லாவெண்டர் அண்ட் பிங்க்ஸ் ஓகே. அப்படின்னு வரும்போது, ம். பர்கண்டி அப்படின்னு வரும்போது, ம். பர்கண்டி அண்ட் பேஜ், பர்கண்டி அண்ட் ப்ளூ ம். அது நல்லாருக்கும். அடுத்து ஓகே. வந்து ப்ளூ வந்து நெறைய கலர்ஸ்க்கு சூட் ஆகும். ம். ம். பிங்க் நல்லாருக்கும், பர்பிள்க்கு நல்லாருக்கும், அம் ரெட்டுக்கு நல்லாருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட். ஆனா ஷேட்ஸ் தான் முக்கியம் இதுல. ஓகே. அவங்க ஸ்கின் டோன் தகுந்தாப்புல ஷேட் செலக்ட் பண்ணணும் இதுல. ஓகே. ஃபைன். ஸோ ஷேட்ஸே நெறைய இருக்கு. பட் நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாரி நம்ம சூஸ் பண்ணணும்.
ஓகே ஃபைன். ஸோ இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸும் இருக்கு. அண்ட் இப்போ கஸ்டமைஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸும் நெறைய இருக்கு. ஸோ கஸ்டமைஸ் பண்றதுனால எவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு பீப்பிள்க்கு? ஒய் ஆர் தே பிரிஃபரிங் கஸ்டமைஸ் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு நீங்க பார்க்குறீங்க? ஒன் பிகாஸ் இப்போ நம்ம ஒரு பிராண்ட் ஸ்டோர்லேருந்து வாங்குறோம்னா, திரும்பி பார்த்தா 10 பேர் போட்டிருக்காங்க. கரெக்ட்டா? கரெக்ட். ஸோ அது அது அவாய்ட் பண்ணணும். ஐ வாண்ட் ம். டு லுக் யூனிக். ஐ வாண்ட் டு லுக் டிஃப்ரெண்ட் அப்டின்னா, ம். பிகாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணது காரணமும் அதுதான். ம். எனக்கு வந்து மத்தவங்க போடுறது பிடிக்காது. திருப்பி இன்னொருத்தவங்க அதே மாரி போட்டிருந்தா எனக்கு வந்து அவ்வளவா பிடிக்காது. ம். ஸோ அதனால வந்துட்டு அம் அ என் ஃப்ரெண்ட்ஸே கலாய்ப்பாங்க. "நீ மட்டும் புதுசு புதுசா போடுற. ஆனா எங்களுக்கு அந்த மாரி இல்ல ஐ வில் சே நோ நோ நான் பண்றது யாருக்கும் பண்ண மாட்டேன். ம். ம். பட் உங்களுக்கு அவங்களுக்கு தகுந்தாப்புல டிஃப்ரெண்ட்டா பண்ணுவேன்." ஸோ யாருக்குமே ரிப்பீட் பண்ணா பிடிக்காது. ம். ஒருத்தவங்க போட்டிருக்கிறது இன்னொன்னு போட்டா பிடிக்காதுல்ல. ஸோ கரெக்ட். அது ஒன் ஆஃப் த ரீசன் வை கஸ்டமைசேஷன் இஸ் கம் இன். ஓகே. இன்னொன்னு வந்து உங்க பாடி டைப் தகுந்தாப்புல ட்ரெஸ் பண்றதுக்கு. ம். ஏன்னா, அ இப்போ வந்து நீங்க நார்மலா சைஸஸ்ன்னு போனீங்கன்னா, ஸ்மால், மீடியம், லார்ஜ் அந்த மாரி வரும் இல்லையா? ம். ஆனா, சில பேருக்கு செஸ்ட், அப்பர் பாடி ஸ்மாலா இருக்கும். லோவர் பாடி பெருசா இருக்கும். அப்ப இங்க மட்டும் குர்தா டைட்டா இருக்கும். ம். கரெக்ட்டா? ஸோ, அதுக்கு வந்து கஸ்டமைசேஷன் போணும். ஓகே. இன்னொன்னு, நீங்க புடிச்ச கலர்ல, நீங்க புடிச்ச டிசைன்ல உங்களுக்கு ஏத்த மாரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். பிகாஸ் நெறைய ரெடிமேட்ஸ் போனா காம்ப்ரமைஸ் பண்ற மாரி தான் இருக்கும். ம். ஒண்ணு கலருக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். இல்லாட்டி ஃபிட்டுக்கு நெறைய பேரு கலருக்காக ஃபிட் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு, ஆமா. டெய்லர் கிட்ட போய் ஆல்டர் பண்ணிக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டோட வந்துருவாங்க. ஆனா, எங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஐ மீன் ஐ டோன்ட் டூ ஆல்டரேஷன்ஸ் பட் ஐம் சேயிங் ஜெனரலா டெய்லர்ஸ் கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இது ஆல்டர் பண்ண முடியாது. ஓகே. ஏன்னா சைடுல ஜிப் இருக்கும். இல்ல ரொம்ப சின்ன இடம் குடுத்திருப்பாங்க. லைக் ம். அந்த இடத்துல ஸ்பேஸ் ஃபார் ஆல்ட்ரேஷன் குடுத்திருப்பாங்க. ம். இல்ல நெறைய வொர்க் இருக்கும். அப்ப டைட் பண்ண முடியாது. அந்த மாரி இருக்கும். ஸோ, அதனால ரெடிமேட்ஸ் பதிலா கஸ்டமைசேஷன் இஸ் பெட்டர். ஓகே. ஸோ இது இல்லாம வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா? லைக் டெய்லர்ஸ பிரிஃபர் பண்றதுக்கு பதிலா பொட்டிக்ஸ் வரதுக்கு? டெய்லர்ஸ் won't be able to tell you what will வாட் suit you. சூட்ஸ் ஓகே. உங்களுக்கு எது அழகுன்னு சொல்ல தெரியாது அவங்களுக்கு. ஓகே. அவங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியும். ம். இன்னொன்னு முக்காவாசி பேர் என்கிட்ட வரவங்க சொல்றது வந்து, நாங்க ஒண்ணு காமிச்சா அவங்க ஒண்ணு பண்ணி குடுத்துடுறாங்க. ம். வேற வழி இல்லாம நாங்க திட்டி விட்டு வாங்கிட்டு வந்துர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒண்ணு. ஓகே. வில் மேக் ஷூர் நீங்க நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அத டெலிவர் பண்ணுவோம். ம். அடுத்து ஆ உங்களுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் டிசைன் பண்ணுவோம். சொல்லுவோம். சஜஷன்ஸ் குடுப்போம். இதுதான் உங்களுக்கு சூட் ஆகும் ம். ம். அப்படின்ற சஜஷன்ஸ் டெய்லர்ஸால குடுக்க முடியாது. ஓகே. இன்னும் நெறையா வந்து ரைட் டைம்ல டெய்லர்ஸ் குடுக்க மாட்டாங்க. நம்ம போய் குடுத்தா அது கரெக்ட். உள்ளயே இருக்கும் இல்லையா? ஸோ ஏன்னா நானே சின்ன வயசுல இருக்கும்போது அந்த ஸ்ட்ரகல்லாம் அண்ணா ம். எப்பனா ரெடி ஆகும், எப்பனா ரெடி ஆகும்னு போய் நெறைய வாட்டி நின்னுருக்கேன். கரெக்ட். ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன். குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் வரும் வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் வாங்கி படியுங்கள்.